சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் முக்கியமாக மக்களின் வசதிக்காக தற்போது சென்னை மாநகராட்சி தரப்பில் அதிக வேகம் கொண்ட அதாவது ஃபைபர் நெட் உடைய இலவச வைஃபை என்பதை அமல்படுத்த பிளான் செய்து வருகின்றனர். அதாவது சென்னை என்பது ஒரு ஹாட்ஸ்பாட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக விளங்குகிறது. இது சென்னை வாசிகள் மட்டும் அல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் இங்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக சுற்றுலா தலங்கள் அல்லது பொது இடங்களில் சென்று கண்டுகளிப்பதற்காக பல்வேறு மக்கள் பல இடங்களிலிருந்து வருகை தருகின்றனர். இந்த சூழலில் மக்களின் வசதிக்காக பொது இடங்களில் இலவச வைஃபை வழங்குவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் இது அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரையில் ஒரு பிஸியான சிட்டி ஆகும். ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் என பல வளர்ச்சி திட்டங்கள் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களையும் தொடர்ந்து தமிழக அரசும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அதில் முக்கியமாக பொது இடங்களில் குறிப்பாக திருவொற்றியூர், திருவான்மையூர், மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள், அதே போல பூங்காக்கள், சிறுவர் பூங்கா, அதே போல காந்தி மண்டபம், வண்டலூர் ஜூ உள்ளிட்ட பகுதிகள், அதே போல பல்வேறு சுற்றுலா தலங்களில் இந்த பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள். குறிப்பாக பண்டிகை நாட்கள், அதே போல விடுமுறை நாட்கள், வார இறுதி நாட்களில் இந்த இடங்களில் எல்லாம் அதிகப்படியான மக்கள் கூடுவார்கள். இவர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு அதிக வேகம் கொண்ட இலவச வைஃபை வழங்குவது தொடர்பாக தற்போது ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வசதிக்காக இலவச வைஃபை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு சில பொது இடங்களில் வைஃபை, அதாவது ஒரு ஸ்மார்ட் கபம் அமைக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட சிசிடிவி கேமரா, வைஃபை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பொதுவாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் அந்த இடங்களில் எல்லாம் இந்த இலவச வைஃபை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி தரப்பில் கடந்த வாரம் சென்னை மாநகராட்சி ஆணையர் வைஃபை நிறுவனத்திடம், அதாவது இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸிடம் ஆலோசனை என்பது மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக ஏசிடி, ஹேத்வே, ஜியோ, ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் இந்த நிறுவனங்களிடம்தான் ஃபைபர் நெட் என்பது இருக்கிறது. ஃபைபர் நெட் என்பது சேட்டலைட் இன்டர்நெட் அல்லாமல் ஃபைபர் நெட் என்பது அதிக ஸ்பீடு, அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கு கிட்டத்தட்ட 100 MBPS 150 MBPS வரை ஸ்பீட் கொடுக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஆகும். அப்போது பொது இடங்களில் என்றால் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு, அதாவது அந்த இடத்தில் மக்கள் எந்த அளவிற்கு கூடுவார்கள், அதாவது கிண்டி சிறுவர் பூங்கா என்றால் விடுமுறை நாட்கள் அல்லது வார இறுதி நாட்களின் போது எந்த அளவு தோராயமாக பீப்புள் ஃபுட்ஃபால் இருக்கும், அந்த பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு, அதாவது அந்த அங்கு கூடக்கூடிய மக்களின் அடிப்படையில் இந்த வைஃபை ஸ்பீடு என்பது கொடுக்கப்படும். அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தற்போது எல்லாமே 5G-ஆக கன்வெர்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்றவாறு இந்த இணைய சேவையும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கடற்கரை எல்லாம் மிகவும் ஒரு வாஸ்டான ஏரியா. மெரினா கடற்கரையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பெரிய நீளமான கடற்கரையாகும். ஏற்கனவே இந்த மெரினா கடற்கரையில் பல்வேறு அதிநவீன வசதிகள் என்பது மக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஒரு, அதாவது இலவச வைஃபையும் கூடுதல் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பொருத்தப்படாமல் அந்த கடற்கரை என்றால் குறிப்பிட்ட தூரத்திற்கு, அதாவது 100 மீட்டருக்கு ஒரு வைஃபை அல்லது 500 மீட்டருக்கு
ஒரு வைஃபை என்ற அந்த கணக்கின் அடிப்படையில் இந்த வைஃபைகள் என்பது பொருத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெரினாவில் மட்டுமல்லாமல் திருவான்மியூர், திருவொற்றியூர், பெசன்ட் நகர் ஆகிய கடற்கரை பகுதிகள், அதே போல விளையாட்டு திடல்கள், அதே போல சுற்றுலா தலங்கள், அதே போல பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இந்த இலவச வைஃபை அமல்படுத்துவது தொடர்பாக இந்த இணைய சேவை நிறுவனர்களிடம் என்பது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல்வேறு விஷயங்கள், அதாவது தேவை என்னவாக இருக்கிறது, இதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, இதற்கு அதாவது ஏராளமானவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம் என்பதால் சைபர் கிரைம், அதாவது ஹேக்கிங், இது போன்ற விஷயங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக செக்யூரிட்டி டைட்டனிங் எப்படி இருக்கிறது, இது இந்த இலவச வைஃபை பயன்படுத்துவதன் மூலம் பொதுமக்களுக்கு, அதாவது அவர்களுடைய அதாவது தகவல் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் லீக் ஆகாமல் இருப்பதற்கு என்னென்ன புரோட்டோகால்ஸ் எல்லாம் வைக்க வேண்டும், ஒரு பயனர் அந்த வைஃபையை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பது ஆலோசிக்கப்பட்டது. இது தற்போது இந்த கடந்த வாரம் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட இருக்கக்கூடிய சூழலில் விரைவில் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் முதல் கட்டமாக முக்கியமான இடங்களில், குறிப்பாக மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, அதே போல பூங்காக்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் முதல் கட்டமாக இது அமல்படுத்தப்படும் என்றும், அதனை தொடர்ந்து படிப்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தலங்கள், அதே போல பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலும் இந்த வைஃபை, இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜியோ, ஏர்டெல், ஹாத்வே மற்றும் ஏசிடி இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஃபைபர் நெட் ப்ரொவைடர்ஸ் என்பதன் காரணமாக அதிவேக இணைய சேவை என்பது வழங்கக்கூடும். இந்த இணைய சேவை வழங்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய டவர், அதாவது அந்த மேஜர் ஜங்ஷன் பாக்ஸ் இங்கு அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பது தொடர்ந்து நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. படிப்படியாக இது ஒவ்வொரு சுற்றுலா தலங்களில், அதாவது மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் அமல்படுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.